Hi. Need previous year questions in chemistry. Chapter biomolecules. So, ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் சுக்ரோஸ் அண்ட் ஹைட்ராலிசிஸ் கிவ்ஸ். ஸோ சுக்ரோஸ் எடுத்து நம்ம சுக்ரோஸ்ன்றது என்னது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இது எல்லாமே மேக்ஸிமம் இதில் நமக்கு இருக்கிறது எல்லாமே டேரெக்டாக நம்ம தியர்லேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ சுக்ரோஸ்ன்றது இது ஹைட்ராலைஸ் பண்ணால் நமக்கு ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ச் எடுத்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு 2 காம்போனண்ட்டாக உடையும். ஒன்று அமைலோஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அமைலோபெக்டின், ரைட்? அண்ட் இந்த அமைலோஸ் அப்படின்றது நமக்கு லீனியர் பாலிமர் அண்ட் இதில் நமக்கு 1,4 லிங்கேஜ் இருக்கும், லீனியராக தான் இருக்கும். அமைலோபெக்டின் பார்த்தீங்கன்னா பிரான்ச்டு, ஸோ அதனால் இதில் 1,4 லிங்கேஜும் அண்ட் அடுத்து 1,6 லிங்கேஜும் இருக்கும், ரைட்? அண்ட் இது எல்லாமே நமக்கு எதனால் மேடப் ஆகிருக்குன்னா அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாமே இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ். அப்போ 1,4 லிங்கேஜ் என்னது ஆல்ஃபா லிங்கேஜ் தான், அதே மாதிரி 1,6 லிங்கேஜும் ஆல்ஃபா லிங்கேஜ் தான். அப்போ அமைலோபெக்டின் ஹேவ் 1,4 linkage and 1,6 alpha linkage. So option A தான் நமக்கு இங்கே ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் த கரெக்ட் கரஸ்பாண்டிங் ஆர்டர் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் 4 ஆல்டோசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆல்டோஸோடைய ஃபார்ம்ஸ் இந்த டி அண்ட் எல் பார்க்கணுன்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு கார்பன் இங்கே நான் ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதோடைய ஹைட்ராக்சி குரூப்போடைய டைரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ அப்போ இதோடைய ஹைட்ராக்சி குரூப் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ இது டி ஃபார்ம் அண்ட் இதுவும் டி ஃபார்ம் அண்ட் இது எல் ஃபார்ம், இதுவும் நமக்கு என்ன தான் வரும் எல் ஃபார்ம். அப்போ டிடி எல்எல் வர மாதிரி எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சேம் சைடில் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எரித்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஃபார்ம் என்னது? டி எரித்ரோஸ், அதுக்கப்புறம் டி த்ரையோஸ், அடுத்து இது எல் எரித்ரோஸ் அண்ட் இது எல் த்ரையோஸ். அப்போ இது ரெண்டும் ஒரு செட்டு, ரைட்டா? அண்ட் இது என்னது நமக்கு? இது டி அண்ட் இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா எரித்ரோஸ். அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இது ஒரு டி ஃபார்மேட், இது த்ரையோஸ், ரைட்? அதே மாதிரி எல் த்ரையோஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஒன் கிவன் பிலோ இஸ் நான் ரெடியூசிங் சுகர் அப்படிங்கிறதுக்காங்க சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த C1 லிங்கேஜ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகணும் நமக்கு இந்த இடத்துல 1,1 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஆக்சுவலாக 1,2ன்னு போடலாம், ஏன்னா ஃப்ரக்டோஸ் வர்றதுனால. அப்போ ரெண்டுலேயுமே ஆல்டிகைட் கீட்டோன் ரெண்டுமே லாக் ஆகிடும். அதனால் நமக்கு என்ன ஆகாது? ரெடியூஸ் ஆகிறதுக்கு அங்கே ஆல்டிகைட் இருக்காது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் சுக்ரோஸ் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். டி ப்ளஸ் குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் ஈல்டு ஆக்சைம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சர் தான் தெரிஞ்சுக்கணும். குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும்? டி குளுக்கோஸ்னால் கீழேருந்து ஃபஸ்ட்டு OH டி இந்த சைடு வந்துடணும். ஸோ அடுத்து அகைன் என்னது? COH H, அடுத்து CHOH, அடுத்து திரும்ப என்னது? COH H அண்ட் மேலே CHO. ஸோ எனக்கு இடம் பத்தல, ரைட்டா? ஸோ கவனிங்க, திரும்ப நான் இங்கே நீட்டாக வரைகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்கப்பா. இதுவும் டைரெக்டான கொஸ்டின் தான். ஸோ குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். CH2OH, அடுத்த என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? COH H, COH H, 2 OHம் ஒரே சைடில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது? பி அண்ட் டி ரெண்டில் தான் இருக்குது. அடுத்த OH நமக்கு நேரம்னா இந்த பக்கம் திரும்பிடும் அண்ட் அதுக்கு அடுத்த OH திரும்ப நேரம் நமக்கு ரைட் சைட்லேயே வந்துடும் அண்ட் மேலே CHO இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இப்போ என்ன நமக்கு ஆக்சைம் டெரிவேட்னா O வெளியே போயிட்டு டபுள் பாண்ட் NOH வரும், அவ்வளோதான். இந்த ஃபார்மேட் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் ஃபார்ம்ஸ் சுக்ரோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுக்ரோஸில் நமக்கு என்ன இருக்கும்? ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் இருக்கும். ஸோ குளுக்கோஸ் வந்து பைரான் ரிங் ஸ்ட்ரக்சர்னால நமக்கு என்ன இருக்கும்? ஆல்ஃபா டி குளுக்கோ பைரனோஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா டி ஃப்ரக்டோஸ் வந்து 5 மெம்பர்ட் ரிங். அப்போ ஃபியூரான் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? ஃபியூரனோஸ், பைரனோஸ் போட்டுறக்கூடாது. அப்போ என்ன ஆயிரும்? ஆப்ஷன் பி. ஸோ 6க்கு நமக்கு என்ன வந்துடுது? ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். ஆல்ஃபா டி குளுக்கோ பைரனோஸ் அண்டு பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் ப்ளஸ் லாக்டோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் ஹைட்ராலிசிஸ் லாக்டோஸ் கிவ்ஸ் டி குளுக்கோஸ் அண்ட் டி கேலக்டோஸ். ஸோ இது கரெக்டு.
ஏன்னா லாக்டோஸ்ன்றது ஒரு ட டைசாக்கரைடு. அப்போ அத ஹைட்ராலைஸ் பண்ணும்போது 2 மோனோசாக்கரைடு கிடைக்கும். அது என்னதுன்னா குளுக்கோஸும், காலக்டோஸும் தான். 2மே D+ தான். ஸோ அதுவும் அகைன் டேட்டா தெரிஞ்சா தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ப்ளஸ் லாக்டோஸ் இஸ் அ பீட்டா கிளைகோசைடு ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் மாலிகுல் ஆஃப் D+ குளுக்கோஸ் அண்ட் அ மாலிகுல் ஆஃப் D+ கேலக்டோஸ். ஸோ இது பீட்டா குளுக்கோசைடு தான். இதுவும் நமக்கு கரெக்ட் தான். ஸோ அதனால நமக்கு பீட்டா ஃபார்ம்ல நம்ம கிளைகோசன் கிளைகோசிடிக் லிங்கேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் அடுத்து சி பாருங்க. ப்ளஸ் லாக்டோஸ் இஸ் ரெடியூசிங் சுகர் அண்ட் டஸ் நாட் எக்ஸிபிட் மியூட்டா ரொட்டேஷன் குடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலா அது ரெடியூசிங் சுகர் கரெக்ட் தான். எல்லா ரெடியூசிங் சுகர்லயும் ஃப்ரீ CHO இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணும் நமக்கு மியூட்டா ரொட்டேஷன எக்ஸிபிட் பண்ணும். ரைட்? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும்? இந்த சி தான். என்னது? ராங், நாட் ட்ரூ. அடுத்து பாருங்க டி பாருங்க. ப்ளஸ் லாக்டோஸ் கன்டெய்ன்ஸ் 8 OH குரூப். கரெக்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு கேலக்டோஸ்லயும் நமக்கு என்ன வரும்? 4 OH வரும். அண்ட் குளுக்கோஸ்லயும் நமக்கு என்ன வரும்? 4 OH வரும். ஒரு OH வந்து நமக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இன்வால்வ் ஆயிருக்கும். அப்ப அதனால 4, 4 தான் வரும். அப்ப 8 OH இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது? ராங் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் எக்ஸிபிட் பினாமினன் ஆஃப் மியூட்டா ரொட்டேஷன். ஸோ ரெடியூசிங் சுகர் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும்? மியூட்டா ரொட்டேஷன் குடுக்கும். நான் ரெடியூசிங் சுகர் மியூட்டா ரொட்டேஷன் குடுக்காது. அப்ப யாரு நமக்கு நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு பாருங்க. ஸோ நான் ரெடியூசிங் சுகர் யார் அப்படின்னா ப்ளஸ் சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸ் என்ன பண்ணாது நமக்கு? எதையுமே ரெடியூஸ் பண்ணாது. ஏன்னா 1,2 லிங்கேஜ்னால. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இதுதான் ஆன்சர். அடுத்து ஃப்ரக்டோஸ் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரீஜன் டியூ டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா டாலரன்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? கீட்டோனிக் குரூப் ஆல்டிகைட் குரூப் மட்டும் தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். கீட்டோனிக் குரூப்ல நமக்கு என்ன ஆகாது? ரியாக்ட் ஆகாது. ஃப்ரக்டோஸ்ல கீட்டோன் தான் இருக்கும். அப்போ ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா CH2OH அண்ட் இங்க C டபுள் பாண்ட் O. இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும்? CHOH அப்படியே இது கன்டின்யூ ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈனாலிக் ஃபார்ம் வரும்போது இது என்ன மாரி இருக்கும் நமக்கு? CH2OH, COH அண்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடுல OH இருக்கும். அண்ட் இப்படி கன்டின்யூ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈனாலைசேஷன் நடந்துரும். அடுத்து கன்வர்ஷன் டு ஆல்டிகைட் பை பேஸ். ஸோ அப்போ இதில நான் ஒரு பேஸ் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? ஈஸியா நமக்கு இது ஆல்டிகைடா மாறிரும். ரைட்டா? பேஸ் போட்டு நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணும்போது இட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு அன் ஆல்டிகைட். இங்க இருந்து என்னது? OHம் அண்ட் இங்க இருந்து நமக்கு H2Oவும் வெளிய போகும். இல்லையா? ஸோ அப்போ வெளிய போகும்போது என்ன ஆயிரும்? CHOன்னு மாறிரும்பா. இங்க H ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ இந்த கார்பன் CHOன்னு மாறிரும். அப்போ என்ன ஆயிரும்? ஈனலைசேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ஃபாலோட் பை கன்வர்ஷன் டு ஆல்டிகைட். ஏன்னா ஆல்டிகைட் இருந்தா மட்டும் தான் டாலரன்ஸ் ஆன்சர் பண்ணும். ஸோ இதிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இன் பீட்டா டி குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா 4. பீட்டா டி குளுக்கோஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சைக்ளிக்ல கேட்டிருக்காங்க. அப்ப 4 நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் நமக்கு 4 ஆயிரும். ஸோ அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க புக்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 கைரல் சென்டர்ஸ் வரும். அடுத்து கிளைகாலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு குளுட்டமேட் கிடையாது. அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் பைருவேட் டு சிட்ரேட்டும் கிடையாது. அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைருவேட். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைருவேட்டா மாறும். அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ஹீம்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரவே வராது. ரைட்? அப்ப என்ன ஆயிரும்? ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு பைருவேட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. 12வது கொஸ்டின். செல்லுலோஸ் இஸ் அ பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். அதுலயும் செல்லுலோஸ் இஸ் அ பாலிமர் ஆஃப் பீட்டா குளுக்கோஸ். பீட்டா டி குளுக்கோஸ் உடைய பாலிமர். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டைரக்ட் கொஸ்டின். அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் கிவ்ஸ் பாசிட்டிவ் ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட். ஸோ ஃபெல்லிங் சொல்யூஷன் யூஸ்டு டு கன்ஃபார்ம் ஆல்டிகைட் இல்லையா? இந்த ஃபெல்லிங் சொல்யூஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆல்டிகைடை கன்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்ப எதுல நமக்கு ஆல்டிகைட் இருக்குன்னு பாருங்க. சுக்ரோஸ்ல லாக் ஆயிருச்சு. ஆல்டிகைட் இருக்கும். ஆனா என்ன ஆயிரும்? இது நான் ரெடியூசிங் 1,2 ஆறதுனால என்ன ஆயிரும்? இங்கனக்குள்ள ஆல்டிகைட் நமக்கு ரெடியூஸ் பண்ணாது. ஃபேட்ல இருக்காது, புரோட்டீன்ல இருக்காது, குளுக்கோஸ்ல இருக்கும். இப்ப ஆன்சர் வந்து பி தான். குளுக்கோஸ்ல இருக்க ஆல்டிகைட் என்ன பண்ணும்? நமக்கு ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனோமஸ். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன்ல CHO கார்பன்ல நமக்கு என்ன ஆகுது? புது கைரல் சென்டர் ஃபார்ம் ஆகுது. இப்போ குளுக்கோஸ் நான் எழுதும்போது நான் எப்படி எழுதுவேன்? C டபுள் பாண்ட் O இங்க Hன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? இங்க CHOH 3 டைம்ஸ் அண்ட் இங்க என்ன இருக்குன்னா COH இங்க H இங்க CHOH. அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்ப இந்த O என்ன பண்ணுதுன்னா, இங்க போய் அட்டாக் பண்ணி இத OH மாத்திருது. அப்ப என்ன ஆகுது? இது புது கைரலா ஃபார்ம் ஆயிருது.
இப்போ இந்த கைரல் சென்டர்ல என்ன வரும்? ஒரு டி, ஒரு எல் வரும். ஸோ அத தான் நம்ம ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப ஆல்ஃபா டி அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ்ன்றது இட்ஸ் அன் ஆனோமர். ரைட்? அடுத்து விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் சுகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே மோனோசாக்கரைட்ஸ் ஆர் மோர் ஸ்வீட். ஸோ மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரக்டோஸ் தான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இது எல்லாமே அதோடைய தியரி கொஸ்டின்ஸ் தான். அடுத்து குளுக்கோஸ் மாலிக்யூல் ரியாக்ட் வித் எக்ஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜன் டு ஈல்ட் ஓசோன். த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 3. ஏன் 3 அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க குளுக்கோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க CHO அண்ட் இங்க நமக்கு என்ன இருக்கும்? CHOH 4 டைம்ஸ் அண்ட் CH2OHன்னு இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்னது? ஃபார்முலா. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபினைல் ஹைட்ரஜன் நம்ம போடும்போது, ஃபர்ஸ்ட்டு இது என்ன ஆகும்னா, ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபினைல் ஹைட்ரஜன். ஃபினைல் ஹைட்ரஜன் போடும்போது என்ன ஆகுது? நமக்கு இந்த இடத்துல இது ரியாக்ட் ஆயிட்டு ஃபினைல் ஹைட்ரஜன் ஃபார்முலா எழுதிக்கலாமா? H2N NH ஃபினைல். ஸோ இந்த H2 இந்த O வெளிய போயிட்டு நமக்கு என்ன ஆகுது? CH டபுள் பாண்ட் அடுத்து N பாண்ட் NH ஃபினைல்னு வந்துரும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு CHOH அண்ட் இங்க CHOH 3 டைம்ஸ் அண்ட் CH2OH எழுதிக்கிறேன். இது முதல் தடவ. அடுத்ததா என்ன நடக்கும்னா, இன்னொரு ஃபினைல் ஹைட்ரஜன் நமக்கு இத ஆக்ஸிடைஸ் பண்ணி அனிலினா நமக்கு வெளிய போயிரும். எது அப்படின்னா, இந்த CHOH என்னவா மாத்திரும்? 2 Hஐயும் நமக்கு ரிமூவ் பண்ணிரும். அப்ப பாருங்க NH2N அடுத்து NH இங்க ஃபினைல் அப்படின்னு போட்டிருக்கோமா? இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கு. NH இங்க ஃபினைல் அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த CHOH நமக்கு என்ன ஆகுதுன்னா, C டபுள் பாண்ட் ஓவா மாறுது. அப்ப இந்த 2 H அது எலிமினேட் பண்ணிருது. எலிமினேட் பண்ணிட்டு இந்த ஃபினைல் ஹைட்ரஜன் எப்படி வெளிய போகுதுன்னா, அனிலினா வெளிய போகுது. அதாவது இங்க இது NH2வா மாறிடுது. ஒரு H அங்க வந்துருது. NHஆ இருந்தது இப்ப என்ன ஆயிருச்சு? NH2வா மாறிடுது. ரைட்டா? மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆயிடுது? இதோட ஆட் ஆயிட்டு இது NH3ஆ நமக்கு வெளிய போயிருது. அனிலின் அண்ட் NH3ஆ வெளிய போயிட்டு இது என்ன ஆயிடுது? நமக்கு இந்த மாரி ஃபார்ம் ஆயிருது. ரைட்? அப்ப செகண்ட் மாலிக்யூல் நமக்கு இங்க ரிடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. அப்ப இது 1 கவனிங்க. இது 1 இது செகண்ட் மாலிக்யூல். அண்ட் இப்ப தேர்ட் மாலிக்யூல் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த CO ஓட ரியாக்ட் ஆகும். இப்ப அடுத்து C6H5 NH அண்ட் NH2 எடுத்திருக்கேன். இது என்ன ஆயிருது? நமக்கு இந்த CO ஓட ரியாக்ட் ஆயிருது. அப்ப இது தேர்ட் மாலிக்யூல். CO ஓட ரியாக்ட் ஆகி அதே மாரி நமக்கு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ மொத்தம் 3 மாலிக்யூல்ஸ் நமக்கு இன்வால்வ் ஆகுது. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The oxidation of glucose is one of the most important reaction in a living cell. What is the number of ATP molecules generated in cell from one molecule of glucose? ஸோ இது டேரக்டா பயாலஜி தெரிஞ்சிருக்கும். 38 ATPs are formed. அப்ப ஒரு குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா C6H12O6 எடுத்து ஆக்ஸிடைஸ் பண்றீங்க அப்படின்னா, it will form 6CO2 plus 12H2O. ரைட்டா? ஸோ 12 ரைட்? ஸோ அப்போ என்ன ஆயிருங்க? 6O2 வந்துரும் பேலன்ஸ் பண்ணா. இதோட நமக்கு என்ன it will produce 38 ATP. ரைட்டா? ADPனா நம்ம 38 ATPய நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் 38. ரைட்? ஸோ ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.